பிஜேபியின் கைங்கரியமா இருக்குமான கேட்டது டெல்லி மேட்டர் தான் கேக்குறேன். டெல்லினாலே நீங்க வந்து பிஜேபி மட்டும் தாங்க இருக்கா, டெல்லியில காங்கிரஸ் இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க நின்னா தோத்துருவோன்னு தான் அவர் இங்க இருந்து கோவைக்கு ஓடுறாரு. அப்ப அங்க நீங்க நிக்க வச்ச கேண்டிடேட் ஜெயிக்க வைக்க முடிஞ்சா? கரூர் எங்க கோட்டை, அவர் ஜெயிக்கிறது தான் பிஜேபி வேலை பட்டுச்சு. கரூர் மக்கள் இதுக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல, தாவேகாவுக்கு தான் சம்பந்தம்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஏன் திமுகவுக்கு கரூர் மக்கள் ஓட்டு போடல? தாவேகா ஓட்டு போடலையா? அப்ப நான் என்ன கேவலமா ஆட்சி பண்ணேன்? போன தடவை குழந்தைங்க கூட வெளியில வந்து விளையாட முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு தாவேகால மட்டும் இருக்கின்றீங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்டு வந்து திமுகவோட ஹோல்டு இருக்கு. அதனாலதான் செந்தில் பாலாஜி அவர்களை தொட்டா திமுக அலருது. வைரத்து பிள்ளையருக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சார நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுமதி மேகமன் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், திமுகவின் செயல்பாடு எப்பவுமே வந்து ஒரு நல்ல கட்சி என்று எது பார்த்தீங்கன்னா திமுக தான். ஏன்னா 75 ஆண்டு காலம் செயல்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த வருஷம் இந்த டேர்ம் ஏதோ கொஞ்சம் சர்க்கிளா இருந்தாலும் கூட திமுகவின் செயல்பாடு என்பது மிகவும் அற்புதமாக பார்க்கப்படுது. அந்த சூழ்நிலையில் திமுகவை வஞ்சம் வைத்து அழிக்க வேண்டும் என்று தாவேகா வந்து பாஜகவின் உதவியோட செயல்படுகிறான்னு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, சம்பந்தமே இல்லை, செந்தில் பாலாஜியை கொண்டு போய் தேவையில்லாத ஒரு வழக்கில் வந்து கொண்டு வந்து அவர் எப்படியாவது கார்னர் பண்ணணும், அவர் எப்படியாவது நம்ம வந்து அவரோட அந்த வளர்ச்சி மற்றும் அவரோட கரிஷ்மாவை ஒழிக்கணுன்றதுக்காகவே தாவேகாவும் பாஜகவும் இணைந்து இந்த விஷயத்தில் செயல்படுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக குதிரை பேரம் விஷயம், அந்த இளையராஜாவை பற்றி பேசும்போது நேற்று நீதிமன்றம் கூட அவங்க கைது பண்ணுவாங்கன்னா சொன்னா, பட் கைதெல்லாம் பண்ண முடியாது நீதிமன்றம் சொல்லிடுச்சு. தொடர்ந்து தாவேகா வந்து நீதிமன்றத்தில் இது மாதிரி விஷயங்கள்ல அடி வாங்கிட்டே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கறதே பெரிய தப்பு. ரெண்டாவது இதுல பாஜக எங்க வருது அப்படின்றது ஒண்ணு புரியல. தாவேகால அவங்க 108 சீட்டு தான் வாங்கி இருக்கிறாங்க. அவங்க தங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் யார் கூட்டணிக்கு வராங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்களோட டீமோட இங்க தாவேகால இருக்கிறவங்கள கழட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பிளே ஒண்ணு பண்றாங்க. அதாவது சபாநாயகருக்கு வந்து அந்த ஒரு இது வரப்போ அந்த தீர்மானத்துல எதிரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு 35 கோடி கொடுக்கறதா பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏன்னு இன்னொரு 10 பேர்ட்ட பேசினதா சொல்றாங்க. 2 பேர் தான் பேசியிருக்காங்க, மத்த யாரும் பேசவே இல்லையா? 10 பேர் வந்து அரசு தரப்பு வக்கீல் வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் யாருன்றதா அவங்க கோர்ட்ல சொல்றேன்னு சொல்லி அவங்க சொல்ல வேண்டியது, தாவேகா சொல்ல வேண்டியது. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 75 வருஷம் பாரம்பரியம் இருக்க கட்சி, நாங்களே எங்களை தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு பெரிய தௌலத்தா இருக்க கட்சி, மக்கள் தீர்ப்பு கொடுத்து ஒருத்தவங்கள உட்கார வச்சிருக்காங்க. 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியாது அவங்களால. 5 வருஷம் தாக்கு பிடிச்சீங்கன்னா காணாம போயிருவீங்களா நீங்க? அப்போ நீங்க எதற்காக அந்த அதுல ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசை கவிழ்க்கிறதுக்கான சதியை நீங்க வந்து பண்றீங்க. இவர் வந்து இளையராஜா கிட்ட வந்து நீங்க பேசியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. இதற்கு குறுக்க வந்து ஒரு 6-7 பேரை சொல்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து லக்ஷ்மண பெருமாள், அவர் வந்து சிங்கப்பூருக்கு கிளம்பி ஓடிட்டாரு. இப்ப மீதி இருக்கவங்க தான் இங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் கைது பண்ணி ஒவ்வொன்னா விசாரிச்சுட்டு வராங்க. அப்ப நாங்க என்ன கேக்குறோம், நாங்க தான் உத்தம புத்திரங்கன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, எதுக்காக இன்னொரு கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கு நீங்க பணம் கொடுத்து வாங்குறீங்க? ஆனா முதல்ல எதிர்கட்சி தலைவர் என்ன தெல்லா பேசினாரு, குதிரை பேரம் சோஃபா மாடல் அப்படிலாம் சொன்னாரு. இது கரூர் மாடலா? அதெல்லாம் நம்ம கேட்கறது என்ன விஷயம்னா, இப்போ அவங்க 10 பேர்னு சொல்றாங்க. கண்டிப்பாக 10 பேர் 20 பேர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரையாவது உடைத்தால்தான் நீங்க வந்து செய்ய முடியும். 30-40 பேரை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி வந்து அந்த 40 பேரை கொண்டு வந்து சேர்ப்பது என்பதெல்லாம் ஒரு நாள் இரவு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சோ இவங்க வந்து தேவையில்லாமல் இது வந்து புனையப்பட்ட வழக்காக பார்க்கப்படுது. இல்ல, புனையப்பட்ட வழக்குன்னா ஏன் செந்தில் பாலாஜி தலைமறைவான? மேடம், நீங்க அரெஸ்ட் பண்ணாத நீங்க 10 கேஸ் தூக்கி போட்டு உள்ள போட்டுறீங்களா? உள்ள இல்லாம போட்டுற முடியுமா? நீங்க கற்பனை செய்வதில் ஆளுங்கட்சி எப்பவுமே வந்து வல்லது இல்ல. திமுக அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க. திமுக காலத்துல நடந்த கைதுகள்லாம் அப்படிதான் நடந்துச்சா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஏற்கனவே தாவேகாவுக்கு அங்க நிரூபிக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்ல. அந்த 5 நாள் இடைப்பட்ட கேப்ல என்ன சொன்னாங்க, அவ்வளவுதான் தாவேகா இனிமேதான் இவங்க 2 பேர் இது பண்றாங்க, அவங்க வர போறாங்க, இவங்க ஏகப்பட்ட குழப்பங்கள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைமா எந்த ஒரு பொறுப்புக்குமே, அதாவது ஒரு கவுன்சிலரா இருந்து ஒரு எம்எல்ஏ அப்படி இல்லாம முதல் டைம் எடுத்தோன்னே எம்எல்ஏ ஆகி வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, என்னடா எம்எல்ஏ ஆயிட்டோம், ஆட்சி அமைப்பாங்களா மாட்டாங்களா, கை கட்டினது வாய் கட்டாதோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதுல ஒரு 4-5 பேர் 10 பேரை மட்டும் வச்சு அப்படியே அவங்களை டேப் பண்ணி தாவேகா எம்எல்ஏ
தாவேகா எம்எல்ஏ எல்லாம் வந்து தலைமைக்கு கட்டுப்படாத எம்எல்ஏகள் தான் சொல்றீங்களா? நான் தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, நான் சொல்றது ஒரு சாமானியனா ஏதாவது ஒரு மனநிலையில சொல்றேன். ஒரு அரசியல்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்திருக்காங்க. ஆனா திமுக இதுல வந்து அப்படியே உட்கார்ந்து ரொம்ப 75 வருஷமா எப்படி இதை வந்து தில்லாலங்கடித்தனமா பண்ணணும்னு இதுல பிஹெச்டி பண்ணவங்க. இவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இப்ப சபாநாயகருக்கு மீதான தீர்மானத்துல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அது உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நிறைவேற்றப்படலைன்னா இங்க நிறைய பேர் வந்து அப்படியே ஹோப் இதாயிடும். ஐயோ என்னடா நம்ம ஆட்சி அமைக்க முடியாம போயிருமோ. ஆனா சபாநாயகருக்கு மீதான தீர்மானம் வந்து நிறைவேறலங்கறனால ஆட்சி கவிழாது. அதுக்கப்புறம் கூட நீங்க திருப்பி டைம் எடுத்து நீங்க வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அந்த டைம்க்குள்ள நீங்க தாவேகால இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்குள்ள நீங்க என்ன எவ்வளவு பேரை பிட்ச் பண்ணுவீங்க? பாத்துக்கோ இது ஆயிடுச்சுல, இதே மாதிரி ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் நாங்க என்ன கேட்கிறோம், செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர் தம்பி அசோக்குக்கும் எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுக்கு நீங்க போயிட்டு வந்து குதிரை பேரம் பண்ணீங்க? ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுத்தவங்களுக்கு குதிரை பேரம் நீங்கல்ல. இதுல பாருங்க, அந்த இதுல ஈடுபட்டவங்க எல்லாருமே இங்க கிண்டியில வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து அந்த டீமே வந்து ஈரோடுக்கு போயிருக்காங்க. அதே நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்களும் அங்க இருந்திருக்கிறாரு ஈரோட்ல. அடுத்ததா இந்த டீம் வந்து டெல்லியில இருந்திருக்கு. அதே நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்களும் டெல்லியில ஏன் பண்ணணும்? அதுதான் சொன்ன பிஜேபியின் கைங்கரியமா இருக்குமான்னு கேட்டது டெல்லி மேட்டர் தான் கேக்குறேன். டெல்லினாலே நீங்க வந்து பிஜேபி மட்டும் தாங்க இருக்கா? டெல்லியில காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் ஏன் பண்ணும்போது காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்க இல்லங்க, எல்லாரும் தானே இருக்காங்க. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அப்போ இவங்க என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஃபண்ட வந்து அங்க ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இன்னும் எதுவுமே முழுசான தகவலை சொல்லல. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த பேரத்துக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர் தம்பிக்கு சம்பந்தமே இல்லைங்கிறீங்க. அது எப்படிங்க இந்த டீம் அந்த குழு இந்த இதுல ஈடுபட்ட டீம் போற இடத்துல எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களோட இதுவும் ஜிபிஎஸ் அந்த மொபைலோட ஜிபிஎஸ் கரெக்டா இதாகுது? அப்ப எப்படி உங்களுக்கு குற்றம் இல்லாம எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்களா? அப்ப இவங்க என்ன, இதுல இன்னொரு வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க, ஹவாலாங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காரு அரசு தரப்பு வக்கீல். இதுல மிகப்பெரிய அளவுல ஹவாலா பணம் ஈடுபடுத்தப்பட்டது. செந்தில் பாலாஜி வந்து தவறான முறை நீங்க சிக்க வைக்கணும்ன்றது ஹவாலான்ற வார்த்தையில சேர்த்துருக்கீங்க. ஹவாலாவை எல்லாரும் அசால்ட்டா அப்படி சொல்லிட முடியாது. ஹவாலான்ற வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும். ஏன்னா ஹவாலான்ற வார்த்தை வந்துட்டாலே அடுத்து ஈடி உள்ள வந்துரும். அப்ப ஈடி உள்ள வருதுன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஈடி வழக்கு இருக்கா இல்லையா? 1.5 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தாரா இல்லையா? தியாகி, உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிதுன்னு முன்னாள் முதல்வரே உட்காந்து வீடியோ போட்டாரு. அடுத்து அவர் ரிலீஸ் ஆகுற பண்ணைக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம், அதுக்கும் ட்வீட், பெரிய ட்வீட் எல்லாம் போட்டாரு. அப்பேற்பட்ட தியாகி நீங்க வந்து இன்னைக்கு திமுகவோட வரலாற்றுல அறிஞர் அண்ணா அவர்களுக்கு அந்த 50 தலைவர்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் இடம். மேடம் ஆற்றல் மிகு ஒருத்தர் இருந்தா ஏடிஎம் கீழ வச்சு பாத்துட்டு திமுகல உதயநிதி வந்து ஆற்றல் மிகுந்த தலைவர் இல்ல, செந்தில் பாலாஜி தான். கொங்குல வந்து அவரை போல ஆற்றல் மிகு தலைவர் மேடம். கொங்கு நீங்க கரூர்ல எதுக்குங்க கரூர்ல இருந்ததை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு ஓடினாரு? கரூர்ல திமுக ஜெயிச்சுதா? ஜெயிக்கல இல்ல. இப்ப என்ன வைக்கிறாங்க திமுக வாதம்? பாருங்கள், கரூர்ல இடைத்தேர்தல் வருது, அதுக்கு செந்தில் பாலாஜி வேலை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு பண்ணோம். ஏன் தேர்தல் நடந்தப்பே நீங்க வந்து என்ன பண்ண முடியல உங்களால? நீங்க என்ன சொன்னீங்க? 41 உயிர் பலி ஆயிடுச்சு அப்படி இப்படி. நீங்க அப்படி உண்மையாலுமே அந்த சிம்பதி தானே உங்களுக்குள்ள ஓட்டு போட்டுருக்கணும். அப்ப மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கா இந்த பிரச்சனையில இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க, யாரோட வேலை இருக்குன்னு. அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க நின்னா தோத்துருவோன்னு தான் அவர் இங்க இருந்து கோவைக்கு ஓடுறாரு. அப்ப அங்க நீங்க நிக்க வச்ச கேண்டிடேட் ஜெயிக்க வைக்க முடிஞ்சா? கரூர் எங்க கோட்டை. அவர் ஜெயிக்க பிஜேபி வேலை பட்டுச்சு. என்ன பண்ணாங்க? அங்க நின்ற வானதி சீனிவாசன் தெற்கு போயிட்டாங்களே. நீங்க இதை எதுக்கு எடுத்தாலும் ஏங்க நீங்களும் என்னங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த திமுக காரங்க மாதிரி எல்லாம் பிஜேபி மேல இருக்க பாத்துக்கோங்க. 1+2 வருதா இல்லையா? அக்காவே கூட்டு சொல்லிட்டாங்க. நாங்க கூட்டணி இது பேசும்பொழுது அவர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் வந்து அவரோட தொகுதி அது ஏற்கனவே போன முறை கொடுத்ததுக்கே அவருக்கு வந்து மனசு வருத்தத்துல இருந்தாரு. அதனால அவர் அங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்காரு. எங்களுக்கு வேணும்னு கேட்டாருன்னா அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க தொகுதிக்கு நான் வந்தேன் அப்படின்னு அக்காவும் சொல்லிட்டாங்க. அதையும் அவங்க சொன்னாங்க, கூட்டணியில வந்து பேசும்பொழுது இந்த மாதிரியான தர்ம சங்கடங்களை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும், சில இடங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையாலுமே அவர் மேல தப்பு இல்ல கரூர் சம்பவத்துலனா எதுக்காக கரூரை விட்டுட்டு எதுக்கு போனாரு? அதே போல கரூர் மக்கள் இதுக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல தாவேகாவுக்கு தான் சம்பந்தம்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஏன் திமுகவுக்கு கரூர் மக்கள் ஓட்டு போடல? அப்ப கரூர் மக்களுக்கு திமுக மேலதானே கோவம் இருக்கு. தாவேகா புது கட்சிங்க, தாவேகா எல்லா இடங்கள்லயும் வரல இல்ல, நீங்க யோசிக்கணும்ல. அப்போ கரூர் மக்கள் வந்து திமுகவை நம்பல. அப்ப நீங்க உங்களோட முன்னாடி தடவை ஜெயிக்க முடியல, ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு. இப்ப அவரும் போயிட்டு தாவேகால சேர்ந்துட்டாரு. இப்ப அங்க இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அதுக்காக இதை வந்து பிளான் பண்ணி பண்றாங்கன்னா கட்டாயம் அப்படி கிடையாது. நீங்க உள்ள பெரிய லெவல்ல ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதனாலதான் ஸ்டாலின் ஐயா 1 மாசத்துல ஆட்சி கலைய போகுது, 2 மாசத்துல ஆட்சி கலைய போகுது, 6 மாசத்துல ஆட்சி கலைய போகுதுன்னு ஆர்வம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குன்னா எங்களோட தளபதி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு உள்ள. அவர் கொடுத்த வேலையை முடிக்காம வந்ததே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட வீரமும் தீரமும் தியாகமும் மிக்க ஒரு பெரியவர்னு சொல்லி மிக பெரும் புகழ கொடுத்திருக்கிறாரு முன்னாள் முதல்வர். அதனால இவங்களோட அஜெண்டாவே இந்த ஆட்சி நடக்க கூடாது. இந்த ஆட்சி நடந்தா, ஏன்னா
திமுக போன 5 ஆண்டுகள்ல ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கு. விஜய் அவர்கள் எந்த வேலையுமே செய்யாம நான் வீட்டிலே படுத்து தூங்க வேண்டாம் அப்படின்னா வந்திருக்கணும். அது ஏங்க அது 100 தடவை நம்ம பேசியாச்சு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு. நான் என்ன சொல்றேன்னா அவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சியில நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே தாவே காட்சியே நல்லா ஆட்சின்றுவாங்க. அப்போ விஜய் அவர்கள் கொஞ்சம் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக தான் 2வது இடம், அதிமுக 3வது இடம். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவேளை தாவேக்கா இல்லைன்னா திமுக தான் ஆட்சி வந்திருக்கணும். ஆமாங்க, அது ஏன் வரல? நீங்க அது மக்கள் கிட்ட நம்பிக்கையே பெறல. எத்தனை இடங்கள்ல நீங்க பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை மன நெருக்கடிக்கு ஆளாக்கி புள்ள மேல சத்தியம் வாங்குறது, குலதெய்வம் மேல சத்தியம் வாங்குறது, பால் நடிச்சு சத்தியம் வாங்குறது, இந்த வேலை எல்லாம் பாத்தீங்கல்ல. பணத்தை கொடுத்து பண்ணிட்டு அதனாலதானே இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் மேடை ஏறி மக்களை அசிங்கமா திட்டுறாரு. எல்லாம் நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போடாம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் என்னென்ன பேசுறாங்க. அப்போ மக்கள் திருப்பி கேள்வி கேட்கணும். ஏன்னா ஆட்சிக்கு வந்து எங்க கிட்ட இத்தனை கோடி கொள்ளையடிச்சிங்களே, எங்களுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை தானே இத்தனை கோடி கொள்ளையடிச்சிங்க. அப்ப நீங்க யார் எங்களை பத்தி கேட்கறதுக்கு அப்படின்றதுதான் மக்களோட கேள்வியா இருக்கணும். அப்ப திமுக என்ன பண்ணும் அப்படின்னா மக்களோட மன உணர்ச்சிகளோட விளையாடுறது. பாருங்க, எங்களுக்கு இது கூட பண்ண மாட்டீங்களா, பாத்துக்கோங்க, உங்களுக்காக நாங்க இதெல்லாம் பண்ணோம், எங்க கிட்ட காசு வாங்குனீங்கல்ல, சத்தியம் பண்ணீங்கல்ல அப்படின்னு அப்படியே மக்கள் அப்படியே அந்த இதை ஃபுல்லா மக்கள் மேல தூக்கி போட்டுறது. அப்ப நான் என்ன கேவலமா ஆட்சி பண்ணேன்? போன தடவை குழந்தைங்க கூட வெளியில வந்து விளையாட முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு அதேதான் நாங்க சொல்றோம். அது இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும் அப்படிங்கறதையும் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். 60 நாட்கள் ஆக போகுது. 60 நாட்கள்ல இன்னமும் அந்த போதை கலாச்சாரம் குறையல. இன்னும் பெண்களுக்கான பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. தினம் பாருங்க, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், இந்த கூட்டு பாலியல் பாதுகாப்பு, நேத்து கூட நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்மளால இப்போ ரகுபதி என்ன சொன்னாலும், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, 10ஆம் தேதி வந்து விஜய் வந்து கரூர் போக போறாரு, 41 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போறாரு, அதுக்கும் வந்து வழக்கு இருக்கிறது. இந்த 10ஆம் தேதிக்குள்ள நாங்க வந்து பாலாஜி செந்தில் பாலாஜியை கைது செய்து விட்டோம் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் தாவேகா வேலை செஞ்சிட்டு இருக்குன்ற விஷயத்தை போட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, சபதம் எடுத்திருக்காருன்றாரு. விஜய் வந்து சபதம் எடுத்திருக்காராம் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும்னு. அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து வார்த்தையை வர்றப்ப ரொம்ப கவனமா விடணும். எதுக்காக சபதம் எடுத்தாரு விஜய் அப்படின்னா, அப்ப கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்கா? அப்ப கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணமா? அதனால இப்ப முதல்வர் வந்து அதுக்கு சபதம் எடுத்திருக்காரா இவங்களை கைது பண்ணணும்னு? அப்ப நீங்களே அதை ஒத்துக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இப்ப திரும்ப முதல்வர் இப்ப அங்க போறாரு அப்படின்னா அங்க செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்ப பிரச்சனை பண்றதுக்கோ இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கோ திட்டமிடுறாரா? அப்ப அதனால நீங்க கைது பண்ண எதை வச்சு சபதம்ங்கிற வார்த்தையை சொல்றீங்க? அப்ப முதல்வர் சபதம் எடுக்கிறாருன்னா நீங்க அங்க என்ன தப்பு பண்ணீங்க? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை நீங்க வந்து ஆமா நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா? அப்போ கரூர் சம்பவத்துக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுன்னு சாமானிய மக்களுக்கு பார்த்தவங்களுக்கே புரிஞ்சுது. எப்படி நைட்டோட நைட்டா நீங்க ஓடி வந்தீங்க, எப்படி அங்க இருந்து அன்பில் மகேஷ் அவர்கள் படிச்சு சொன்ன மேடம் ஆஸ்கார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்தாரு, இந்த பக்கத்துல இந்த முதல்வர் முன்னாள் முதல்வர் ஓடி வந்தாரு, துபாயில இருந்து கிளம்பி ஓடி வந்துட்டாரு உதயநிதி. எப்படி இதெல்லாம் ஒரே நைட்ல நடந்தது? இதே கள்ளக்குறிச்சியில தொடர்ந்து மரணம் கள்ளச்சாராயம் அப்படியே திரும்புற பக்கம்னா ஒரு ஊரே வந்து இளவு விடாச்சு. அப்ப யாராவது போனீங்களாங்க? அங்க போய் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல போன முறை எத்தனை முறை இப்ப ஸ்கூல்ல மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது, மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கப்ப காம்பவுண்ட் சோர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறந்து போனான். எவ்வளவு பெரிய அநியாயம்! அது இதெல்லாம் எப்படி நீங்க வந்து அரசோட தவறுன்னு சொல்ல முடியும்? இருங்க அப்போ ஏன் அப்ப அன்பில் மகேஷ் அங்க ஓடி போய் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு கேட்டாரா? அதுதானே உங்களோட ஃபீல்டு. அங்க நீங்க போகல, கரூருக்கு எப்படி ஓடியாந்து உட்காந்துட்டு அழுது பெர்ஃபார்மன்ஸ் போட்டீங்க. அப்ப நீங்க எல்லாமே பிளான் பண்ணி ஒரு ட்ராப். அது அப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்? உங்களுக்கு அரசியல் இருக்கு, உங்களுக்கு விஜய் பிடிக்குது, தாவேகா திமுக எப்படியோ போங்க, ஆனா நீங்க விளையாடுறது யாரு கூட? அப்பாவி மக்களோட உயிர்ல விளையாடுறீங்களா? அதான் நாங்க கேக்குறோம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஒரு பிண அரசியல் நடத்தும். இல்ல அது கரெக்ட். நாம வந்து பிஜேபி இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா திருநாவுக்கரசு என்பவர் வந்து அண்ணாமலையோட கூட இருந்து பணிபுரிந்தவர். இப்போ உங்களோட உதகமண்டலத்துல கூட நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு. சோ அது கூடாதா? ஒரு நிமிஷம், அண்ணாமலை அவர்கள் இப்ப பாஜக இல்ல, அவர் ஒரு தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் கூட அவர் இருக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா பல இடங்கள்ல அவர் கூட அவர் சேர்ந்து இருந்திருக்கிறாரு. இப்ப அந்த இயக்கத்துல கூட ஒரு நிகழ்ச்சியில அவர் கலந்துருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எப்படி இங்க பாஜகவோட கனெக்ட் பண்றீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இப்ப பாஜக இல்ல, அவர் விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல என்னன்றத ஆல்ரெடி அவர் கைது பண்ணிருக்காங்க, அதை விசாரிச்சா அதுல வெளியில வரப்போகுது. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த திமுகவுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட டார்கெட்டு பொதுமக்கள். ஏன்னா பொதுமக்கள் கிட்ட ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், ஒரு அப்படியே சீன் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக
மக்களோட உயிர்ல விளையாடுற கேவலமான அரசியலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொன்னு, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது யூடியூப்ல பேசினவன், சோசியல் மீடியால பேசினவன், போஸ்ட் போட்டவன், ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு போஸ்டா போட்டவங்க எல்லாம் கைது பண்ணீங்க. இல்ல இப்ப என்ன இன்னொரு விஷயம் இப்ப வந்து பேச்சு சுதந்திரம்ங்கறீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப நீதிமன்றத்துல என்ன வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் தேர்தல் வரப்போகுது, அந்த தேர்தலில் வந்து தாவேக்க ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு சந்திக்கக்கூடிய, அதாவது தோல்வி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதை முடக்குவதற்கு கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி பணிபுரிந்து விடுவான்ற செயலை முடக்குவதற்காக தான் இந்த வேலையை பாக்குறாங்க. கரூர்ல தான் அவர் முன்னாடியே நின்று தோத்து தானேங்க போனீங்க. எங்க ஜெயிக்க போறது திமுகவா தாவேக்காவா அதிமுகவான்னு தெரியாதப்பயே கரூர் மக்கள் வந்து திமுக வேணான்னு சொல்லிட்டு தானே அதிமுகவை செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அதே கேண்டிடேட் தான் இப்ப அதுல இருந்து இது பண்ணிட்டு வேலைக்கு இங்க வந்து தாவேக்காக்கு போயிருக்காங்க. இப்ப இனி இடைத்தேர்தல் வரும்போது மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்களோ எடுப்போம். அப்ப மக்களோட சாய்ஸ் திமுக இல்ல, மக்கள் திமுக வேணாங்கிறத தான் உறுதியா நிக்கிறாங்க. ஏன்னா ஐயோ இந்த கொடூரமான ஆட்சி வேண்டாம், இன்னைக்கு நான் இந்த இவங்க கத்துக்கட்டும், அவங்களுக்கு டைம் வேணாலும் கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கு திமுக வேணாங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்போ திருப்பி கரூருக்கு இவங்க போய் நின்னா எப்படி வந்து ஜெயிப்பாங்க? என்ன செஞ்சிருவாரு செந்தில் பாலாஜி? இப்போ செஞ்சிருந்தா போன தேர்தலில் பண்ணிருக்கணும்ல, அவரு ஒன்னும் ஜெயில தோத்துருவோன்னு பயந்து தானே இவரே கோயம்புத்தூர் ஓடினாரு. அப்ப இங்க கரூர்ல அவங்களால நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க நிறைய உள்ளடி வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னா எல்லாருமே புது ஆளுங்க, இவங்களுக்கு அரசியல்லாம் ஒன்றும் தெரியாது, எல்லாம் நிறைய சின்ன சின்ன பசங்க, சும்மா அரசியல் எதுவுமே இல்லாதவங்களாம் தூக்கி தூக்கி போட்டு ஜெயிச்சு எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் அந்த பசங்களை. ஒரு சபாநாயகருக்கு மீதான தீர்மானம் வந்து ஒரு தடவை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே எல்லாம் கடகடன்னு கழட்டுருவாங்க. ஐயோ அவ்வளோதான், நம்ம எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சுமே நமக்கு ஒன்றும் கிடைக்காது போல இருக்கு, கை கட்டினது வாய் கட்டாது போல இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா அவங்கள ஒரு அப்படியே நம்பிக்கை இல்லாம கொண்டு வந்தா அப்ப டக்குன்னு தட்டி தூக்கலாம் அப்படிங்கறது அவங்களோட பிளானா இருந்திருக்கலாம். ஏன்னா இது அவங்க செய்யறதானே. இன்னைக்கு திமுக இருக்கிற முக்காவாசி பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தான். அப்போ நீங்க இதென்ன நீங்க உங்களுக்கு புதுசா? யார் யார் எங்கெங்க திறமையா இருக்கிறவங்களோ எல்லாத்தையும் தட்டி தட்டி நாம் தமிழர்ல இருந்து தூக்கிடுவீங்க, அதிமுகல இருந்து தூக்கிடுவீங்க, எல்லாத்துல இருந்து நீங்க வந்து தூக்கி எடுத்துக்கிறது திமுகவோட வழக்கம். இல்ல இந்த சூழ்நிலை நீங்க சொல்றீங்க எல்லாருமே போய் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரைந்து கொண்டே இருக்கின்றது மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு போய் சொல்லிட்டு இருக்குது. இனிமேலையாவது எல்லாமே எங்கிட்ட பார்த்து கேட்கறவங்க எல்லாம், சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேருமா, அப்படியே போயிடுமா, இல்லைன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அம்மையாரை கட்டி காக்கப்பட்ட கட்சி யாருக்குமே இல்லாம மொத்தமா அப்படியே எடப்பாடி பழனிசாமி கரைச்சிட்டு போயிடுவாங்க கட்சின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்களோட உட்கட்சி விவகாரம்னா அதை பத்தி நாங்க பேசக்கூடாது. இது மாதிரியும் பேச மாட்டீங்க. இல்ல நாங்க அது அவங்களோட அது கேட்டா அந்த உட்கட்சி பிரச்சாரம், இது கேட்டா இவங்க உட்கட்சி விஷயம், உங்க கட்சினா பிஜேபி பத்தி கேட்காதீங்க. கேட்க கூடாது. நாங்க எங்க கட்சியை பத்தி என்ன கேக்குறீங்களோ நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். சரி, நான் ஏடிஎம்கேயோட ஸ்போக்ஸ் பர்சன். அப்ப ஏடிஎம்கேல என்ன நிலைமை, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி அதுக்கான நீங்க ஒரு வேற கட்சிக்காரரா பாஜக கூட கூட்டணி இருக்காங்களா இல்லையா கூட வரைக்கும் தெரியாது. ஏன்னா நயினா நாகேந்திரா இருக்குன்றாரு, நிர்மலா சீதாராமன் இல்லைன்ற மாதிரி தான் பேசுறாங்க. சோ உங்களுக்கே குழப்பத்தில் தான் இருக்கு. சோ ஏடிஎம்கேவோட இப்போதைய சூழ்நிலையில நீ ஒரு அரசியல் பார்வையாளர் சொல்லுங்க, இந்த நிலை ஏடிஎம்கேக்கு ஒரு வரமா சாபமா? இல்ல, ஒவ்வொரு நேரமும் அரசியல் முடிஞ்சுட்டா, ஒரு தேர்தல் முடியுது அப்படின்னாலே இந்த அரசியல்ல எல்லாருக்குமே ஒரு தடுமாட்டம் வந்துடும். எப்பவுமே இந்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா எது நல்ல இதாகுதோ அது கூட சேர்ந்து எல்லாரும் போகணும் அப்படின்றதுதான். ஸோ அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை வந்து இங்கே போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சியை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இந்த டேமேஜ் எப்படி ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்ன சரி பண்ணணும் அப்படின்றத சரியா செஞ்சாங்கன்னா கட்டாயமா இதா இருக்கும். அப்படி செய்ய தவறுற பட்சத்துல எல்லாருக்குமே பிரச்சனை. இல்ல நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு எங்கேயுமே, அது எந்த இடத்துலயுமே சரி, அரசியல்ல ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் பெரிய கட்சியா இருந்தாலும் தலைமையில இருக்கிறவங்க அடிமட்ட தொண்டர்களோட மனநிலை வரைக்கும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சப் ஆகி தொண்டர்களோட மனநிலை என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி நம்ம ரிப்பேரை வந்து இது பண்ணணும், எப்படி இந்த டேமேஜை சரி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ரெக்கவர் ஆகி வரலாம். இல்ல எது எப்படி போனாலும் சரி நான் நினைக்கிறதான் நான் சொல்றதுதான் அப்படின்னு சொன்னா டேமேஜ் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது எந்த கட்சிக்குமானாலும் பொருந்தும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெக்கவர் ஆகி வருவாங்க. ஏன்னா இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா பலரும் யாருமே இந்தியாவில் பாடு பேர் இல்லை, அதான் விஷயம். ஏவாவேலு வந்து சிங்கப்பூர் அது வந்து ஆப்ரேஷன் சொன்னாருன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்றாரு வாக்கிங் தான் போயிட்டு இருக்காரு, சுத்தி பாருங்கிறாருன்றாங்க. இன்னொரு விஷயம், முன்னாள் சிஎம் வந்து லண்டன், இவர் வந்து அடிக்கடி துபாய் போயிடுறாரு. ஸோ திமுகவுக்கு வந்து உண்மையான இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஒன்று வந்துச்சு பாருங்க, இந்த உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் கொண்டு போனாங்க இல்லையா, அந்த கரூர் மேட்ரு. அதை கொண்டு போகும்போது கூட பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் இல்லை, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து முகில் வாசனிக்குன்னு கொண்டு வருவாங்க, இல்லைன்னா வந்து கபில் சிபில் கொண்டு வருவாங்க. இது மாதிரி பெரிய பெரிய வக்கீல்
கட்சியில தான் களத்துல இருக்குவாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாரோ ஒரு ரஞ்சித் அப்படின்னு ஒரு ஆளை போட்டு இப்ப பேசுவாப்பா அப்படின்னு லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ திமுகலையும் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இல்லாம இருக்காங்களா? திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. திமுக அதனாலதான் எல்லாம் செதறாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும், இந்த திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்டு சோர்ஸா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருந்திருக்கிறாரு. ஏன்னா வேற யார் ஏவா வேலுமேல அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்தப்பையும் சரி, போன முறை பொன்முடி அவர்கள் மேல கோர்ட்ல தீர்ப்பு வந்தப்பையும் சரி, ஜெகத்ரட்சகன் அவர்கள் மேல ஒரு பெரிய ரைடு போயிட்டு தீர்ப்பாகி ஃபைன்லாம் கட்ட சொன்னாங்க. அப்பெல்லாம் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடல முன்னாள் முதல்வர். அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்டு வந்து திமுகவோட ஹோல்டு இருக்கு. அதனாலதான் செந்தில் பாலாஜி அவர்களை தொட்டா திமுக அலருது. அப்ப அதுக்கான காரணம் என்ன? அப்ப கரெக்டான இடத்துல வந்து தாவேகா வந்து கை வச்சு இன்னைக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கை வைக்கும் பொழுது ஏன் இத்தனை பேர் வெளியே போறாங்க அப்படின்னா, அப்ப இதுல இன்னும் என்னென்ன பூகம்பம் கிளம்ப போகுது, இன்னும் எந்த பூதம் வெளியே வரப்போகுது, நீங்க கிணறு வெட்டுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல இருந்து எவ்வளவு பெரிய பூதம் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. ஏவா வேலு ஒரு பக்கம் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. இந்த கேஸ்ல தான அந்த லக்ஷ்மண பெருமாளா சரவண பெருமாளா அவரும் இருக்கிறதும் சிங்கப்பூர்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா இப்ப இவர் எதிர்கட்சி தலைவர் வந்து சின்ன பகவதி அப்பப்போ துபாய்க்கு போறாரு. சில நேரம் துபாயில இருக்கிறதா நினைக்கிறேன், பார்த்தா இங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா அவர் துபாயில இருக்காரு. இப்படி இருக்கிறாங்க. அப்போ எல்லா ஒட்டுமொத்த திமுக இருக்கிறவங்களாம் பாருங்க அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. எல்லாருக்குமே என்ன பதட்டம்னா, நீங்க டிவி டிபேட்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இது பழிவாங்கும் நடவடிக்கை, பழிவாங்கும் நடவடிக்கை, பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கதறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்கு உங்களை பழி வாங்குறாங்க? இதையே நீங்க ஆட்சியில இருக்கும்பொழுது செஞ்சீங்க அப்படின்னா நாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு செய்யறோம். அதே நீங்க எதிர்கட்சியா வந்துட்டீங்கன்னா பழி வாங்கும் நடவடிக்கை. நீங்க ஆளும் கட்சியா இருக்கும்பொழுது யார் பேசினாலும் என்ன பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவீங்க. நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போலீஸ் அனுப்புவீங்க. எதுக்கு? ஒரு பழைய டேட் போட்ட நியூஸ் பேப்பர் நியூஸ் ஒருத்தர் போட்டுட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி போட்டு ஒண்ணு இல்லைங்க, நியூஸ் பேப்பருக்கு நடுவில் யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணி அதை ஒரு வார்த்தையை யாராவது பாக்குறவங்க அதை கூட வாங்க பார்த்து இது பண்ணுவாங்க. சரி, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆத்தன்டிக்கா வந்திருக்கேன்னு ஒண்ணு போடுறாங்க. அந்த சரவண பிரசாத்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரும் ரொம்ப கண்ணியமான வார்த்தையில பதிவு போடக்கூடியவர். எல்லாம் அதுக்கு தூக்கி போட்டு அதுல ஏதோ உள்ள மாத்தி இருக்குன்னு சொல்லி அவரை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறீங்க. அது அவருக்கு ஜாமீன் கூட கொடுக்காம நல்ல வேலை குண்டாஸ் போடாம போனீங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு என்ன கேக்குறீங்க? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கருத்து சுதந்திரம், எங்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்கு, எங்களுக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற இது இருக்கு. அது என்ன உங்களுக்கு மட்டும்தான் அரசியலமைப்புல உரிமை கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கலையா? இல்ல ஏதாவது அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறாரா? பிற்காலத்துல வரப்போற திமுகன்ற ஒரு கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து இந்த அரசியலமைப்புல வந்து நாங்க வந்து உரிமை கொடுக்குறோம், பேச்சுரிமை. அவங்க மட்டும் யார வேணா என்ன வேணா வண்டையா பேசலாம், என்ன வேணா திட்டலாம், எது கேட்டாலும் பேச்சுரிமைன்றவாங்க. ஆனா அடுத்தவங்க யாரும் அவங்களை எதிர்த்து நேரா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோ இல்ல பழைய நியூஸை ஷேர் பண்றதுனால அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கொடுமையெல்லாம் நடந்தது இல்ல, வனவாசத்தை ஷேர் பண்ணதுக்கு. அப்ப என்ன, அப்ப இருக்கிறத போஸ்ட் பண்ணா அதுக்கெல்லாம் நீங்க சோசியல் மீடியா போஸ்டுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல. நீங்க என்னங்க நீங்க உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கைது பண்ணல, கேஸ் இது பண்ணோம்னா விசாரிக்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவர் தான் என்ன பண்றாரு? முன்ஜாமீனுக்கு போறாரு. சோ அப்ப முன்ஜாமீன் போயிட்டு வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவரை கூட்டிட்டு போறாங்க. அப்படியே விசாரிச்சு திருப்பி ஜாமீன் கொடுக்குறாங்க, வெளியில வந்துடுறாங்க. நீங்க கூட்டப்பே போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. அப்போ நீங்க எல்லாமே பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு பப்ளிசிட்டி மாதிரி அடுத்து இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட இந்த கேஸை நீர்த்து போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக RS பாரதி கிளம்பி வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? எங்க எம்எல்ஏ கிட்டையும் தான் பேசினாங்க, குதிரை பேரம் பேசினாங்க. அவர் திடீர்னு ஒரு 3-4 பேரை சொல்றாரு, இவங்க கிட்ட பேசியிருக்காங்க, அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியில வந்து சொல்றாரு, காவல்துறையே என்கிட்ட பேசிச்சு உட்காந்து, என்னை 5 மணி நேரமா டார்ச்சரு, எனக்கு வந்து பணம் கொடுக்குறேன், 50 கோடி கொடுக்குறேன் அப்படின்னா இதை இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பது. 5 மணி நேரமா இவரை டார்ச்சர் பண்ணாங்களாம். என்னைய வந்து நீங்க கமான் நீங்க வந்தே ஆகணும், தாவேகாக்கு வாழ்க்கை கொடுத்தே ஆகணும்னு தாவேகாக்கு வாணி என்ன பேசினாங்க அப்படின்னு வெளியே வந்து அவர் சொல்றாரு, RS பாரதி அவர்கள் சொல்றாரு. அப்ப நீங்க இதை பொதுமக்கள் கிட்ட எப்படி கொண்டு போகணும்னு பாக்குறீங்கன்னா, இவங்க அவங்கள சொல்றாங்க, அவங்க இவங்கள சொல்றாங்க, இவங்களுக்கு இதே வேலைப்பா அப்படின்னு நீங்க இதை ஒரு நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் திமுக ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுத்துருக்கா? இந்த பக்கம் யாரு தாவேகால யாரு உங்ககிட்ட பேசுனது ப்ரூஃபை கொடுத்தீங்களா? இவங்க தெளிவுபட செந்தில் பாலாஜி, அவரோட தம்பி, IPDSல இருக்கிற திருநாவுக்கரசன் ஒருத்தர், அந்த லக்ஷ்மண பெருமாள்ங்கிறவரு, இன்னும் ஒரு 3-4 பேரை பேர் முதற்கொண்டு சொல்லி எல்லாம் பண்றாங்க. நீங்க திமுக அப்படி போற போக்குல சொல்லிட்டு போறீங்களே, தாவே கலந்து யார் உங்ககிட்ட பேசினா அதுக்கான ப்ரூஃபை வெளியிடுங்க. ஏன் இன்னும் அமைதியா இருக்கீங்க? போயிட்டு கேஸ போடுங்க, செய்யணும்ல. அப்ப திமுக என்ன பண்ணுது? எப்பவும் போல டீவியேஷன் பாலிடிக்ஸ். மக்கள் கிட்ட இதை ஆமாப்பா இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, அவங்க இவங்கள சொல்றாங்க, இது ஒரு வேலை இவங்களுக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட இதை நார்மலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்க. ஆனா இன்னைக்கு திமுக பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சதி, ஒரு அரசுக்கு எதிரான சதி. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை
கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சதி திட்டத்துல திமுக ஈடுபட்டு இருக்காங்க. அதை கோர்ட் உடனே நீங்க இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றீங்க, நீங்க கூட கேட்டப்ப கேட்டீங்க, கோர்ட் முன்ஜாமீன் கொடுத்துருச்சுங்க. அப்ப எதுக்குங்க இந்த வேலை? கோர்ட் முன்ஜாமீன் கொடுத்த எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க? ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இதா இருக்கு. காலையில ஒருக்க போய் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும், திருப்பி சாயந்தரம் ஒருக்க போய் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும். யாரு? செந்தில் பாலாஜி அவர்களும் அவங்க தம்பியும். அப்ப என்னாச்சு? தம்பி கேட்டுக்குள்ளவான்னு கேட்டுக்குள்ள எடுத்துருக்காங்க. புரியுதா? அப்படியே ஓரமா நடந்து போயிருக்கலாம், இல்ல ஆஜராகி விசாரணைக்கு மட்டும் வந்துட்டு நீங்க போயிருக்கலாம். நீங்க இன்னைக்கு முன்ஜாமீன்கிற பேர்ல காலையில ஒருக்கும் சாயந்தரம் ஒருக்கும் நீங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும். அப்ப நீங்க கம்ப்ளீட் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துடுறீங்க. அப்ப நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இது ஜாமீன் முன்ஜாமீன் சொல்லக்கூடாது, இவங்களுக்கு வச்சிருக்கிற டிராப் கம்ப்ளீட்டா இவங்களை இதுல கொண்டாந்துட்டாங்க கண்காணிப்பு வளையத்துல. சோ இனி அடுத்து ஒன்னா வெளியில வரும். இன்னொன்னு செந்தில் பாலாஜி அவர்களோட இதே புரியும் நமக்கு. அவர் வெளியில வீரமா பேசினா கூட அந்த போலீஸ் இடி அந்த ரைடுனா எப்படி பயப்படுவாருன்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். எதற்கு அவர் வெளியில வந்தோன்னா உன் தியாகம் பெரிது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இம்புட்டு தூரம் ஜெயில வச்சது முன்னுமே எங்களை பத்தி நீ சொல்லவே இல்லையா, நீ எப்பேற்பட்ட தியாகி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் ஐயா அப்படியே புலகாகிதம் முடிஞ்சு அவருக்கு வீடியோ எல்லாம் போட்டாங்க. ஆனா அந்த பொறுமை இப்ப அவருக்கு இருக்குமா? என்னையா எல்லாம் மேல இருக்குன்னு சொல்றீங்க, கீழே ஒருத்தர் கட்டில கீழே ஒருத்தர் இருக்கான் பாருங்கயான்னு இந்த தடவை எத்தனை பேரை வெளியிடுவாரு, இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிடுவாரா அப்படிங்கிறது இனி போக போக தெரியும். எது எப்படி இருந்தாலும் சரி, கெடுவான் கேடு நினைப்பான், இவ்வளவு சிம்பிள். நம்ம அந்த பெரிய பெரிய அரசியல் பெரிய தத்துவம்லாம் இல்ல. எப்ப நீங்க ஒரு அரசியலை நேர்மையா நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், மக்களை இது பண்றேன், ஓகே மக்கள் என்னை தோற்கடிச்சிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம், நான் வெயிட் பண்றேன், மக்கள் என்னோட தப்ப நான் திருத்திக்கிறேன், நான் திரும்ப மக்கள்கிட்டயே போறேன், மக்கள் என்ன திரும்ப தேர்ந்தெடுப்பாங்கன்னா தான் நீங்க ஒரு அரசியல்வாதி. நீங்க எப்ப இன்னொருத்தனை கெடுக்கணும், அவனுக்கு பின்னாடி என்ன செய்யலாம், இவனுக்கு எப்படி குழி வெட்டலாம், என்னை விட எவெல்லாம் தகுதியான இருக்கிறானோ அவனெல்லாம் நான் குழி பறிச்சு காலி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு கீழே உங்களுக்கான குழியை கர்மா தோண்டிக்கிட்டே இருக்குன்றது அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் கட்டாயம் காலத்தின் முன்னாடி மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகியே தீர்வாங்க. அவங்களே ரொம்ப அதாவது மிகப்பெரிய பாப்புலாரிட்டியில இருக்காங்க பாருங்க, அப்படி சட்டுன்னு கீழே அசிங்கப்பட்டு போவாங்க மக்கள்கிட்ட. அப்போ எங்க போனாலும் அப்படியே புகழ்ந்து அப்படியே தலைவான்னு இருக்கிறவங்க திடீர்னு மக்கள் ஒரு மனுஷனாயன்னு போகும்போது அந்த வழி இருக்கு பாருங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு தெரியும், இன்னொருத்தவனை அவமானப்படுத்தி இன்னொருத்தனை வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு நீங்க பண்ணீங்கல்ல, அது எல்லாத்தோட கர்மாவும் சேர்ந்து உங்களை படிக்கும். அப்ப திமுக இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்கு. திமுக ரொம்ப அசிங்கமா மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்லை. கண்டிப்பா நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேரே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.